பிளாக் எங்க திசைகளில் இன்னும் தியேட்டர் ஓப்பனே ஆகல, அதுக்குள்ள என்ன வந்துட்டீங்க, படம் பார்க்கமா வந்தீங்க? ஆமா, அங்க இருந்து நான் படம் பார்க்கறதுக்கு இங்க வரேன் பாரு. சரி, வேற எதுக்கு இந்த சைடு வந்தீங்க? இங்க ஒரு நிலம் பார்க்கறதுக்காக வந்தேன். நிலமா? ஆமா. எதுக்காக? வருங்காலத்துல ரியல் எஸ்டேட் பண்றதுக்கான ஐடியா இருக்கு. சோ சரி. அதுக்காக இப்பவே இங்க வாங்கி போட்டா ஃபியூச்சருக்கு நல்ல இதா இருக்கும்ல. ஏன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஒரு இடம் சொல்றேன் நான். நம்ம திசைநொலி தியேட்டர்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்துல இதே ரோட்ல உள்ள இருக்குது. குறைஞ்ச பட்ஜெட்ல இருக்குது. ஏக்கர் கணக்குல மொத்தம் 54 ஏக்கர் இருக்குது. நீங்க அதை இப்போ வாங்கி மட்டும் போட்டீங்கன்னு வைங்களேன், பிறகு பிற்காலத்துல நீங்க வந்து பிரிச்சு பிரிச்சு கொடுத்து நல்ல ஒரு லேண்ட் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும். அப்படியா? வாங்க. ஓகே. பிளாக்கினா இங்க பாருங்க, நீங்க கேட்ட இடம் இதானா? மொத்தமா 54 ஏக்கர் இடம் இருக்குது. ஃப்ரண்டேஜ் பாத்தீங்கன்னா இங்க இருந்து அங்க வரைக்கும் 4200 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. வடக்கு பெட்டைக்குளத்துல இருந்து அணக்கரை ஊர் வரைக்கும் லேண்ட் இருக்குது. நீங்க யாருனாலும் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கூட வாங்கி ரியல் எஸ்டேட் போட்டு பிசினஸ் பண்ணீங்கன்னா செம்மையா போகும் பிளாக்கினா. ஃபியூச்சர்ல ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்காகவே இந்த இடம் வந்திருக்குங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சென்டோட விலை 14,000 ரூபாய் மட்டும் தாங்க. இதை விட லோ பட்ஜெட்ல வேற எங்கேயுமே லேண்ட் கிடைக்காதுங்க. இந்த ரூட் பஸ் ரூட் தாங்க, ஏன்னா பஸ் எப்பவுமே போயிட்டே இருக்கும். இங்க பாருங்க, கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல கிடைக்கவே கிடைக்காதுங்க. இங்க இருந்து ஒரு 5 நிமிஷத்துல திசைநொலி தியேட்டர் போயிடலாம். அதுக்கு பக்கத்துலயே செல்வி மகால் இருக்குது. கண்டிப்பா இந்த பட்ஜெட்ல கிடைக்கவே கிடைக்காது. இங்க பாருங்க, ஈபி கனெக்ஷன் எல்லாம் பக்கத்துலயே இருக்குது. இந்த லேண்ட் உங்களுக்கு வேணும்னா ஓனரோட நம்பரை ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன், உடனே கால் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க.